யோ வாங்கயா எல்லாம் வீடியோ போட்டாச்சு. யோ நீ முதல்ல வாயா சட்டையை மாட்டிக்கிட்டு சட்டையை மாட்டுறதுக்கு இவ்வளவு நேரமா? நான் வந்துட்டேன் மாப்ள கோவப்படாத. மாப்ள படத்துல ஜோடியை பாத்தியா யாருன்னு? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. சரியான படம்லாம் மாப்ள சூரியவம்சம்லாம் அந்த காலத்துல. ஆமா மாப்ள நமக்கு தான் எப்போ அந்த படத்துல வர மாதிரி மனைவி வர போறாங்கன்னு தெரியல. மாப்ள உனக்கெல்லாம் சூரியவம்சம் இல்ல, திமிரு ஈஸ்வரி அக்கா மாதிரி தான் கிடைக்கும். அப்புறம் மாப்ள சொந்தக்காரங்களாம் சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லியாச்சு. பூரா பயலும் இன்ஸ்டாகிராம்லயே கிடக்குறாங்க. சரி விடு வந்துருவாங்க. நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல 110 ரூபா டிக்கெட்டோட வெளிவந்திருக்க 3BHK படத்தை பத்தி பார்க்க போறோம். 3BHKனா 3 பெட்ரூம், 1 ஹாலு, 1 கிச்சன். சரியா? இந்த படத்தோட கதையை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அதிகபட்ச ஆசையா என்னவா இருக்கும்? உடம்பு ஃபுல்லா நகையை போட்டு சுத்துறதா, இல்ல டெய்லி கார்லயே ஊர் சுத்திட்டு இருக்கிறதா? இந்த ஆசையெல்லாம் இருக்கும் தான். ஆனா அதிகபட்சமான ஆசைனா எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு கட்டிடணும், சொந்தமா ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்றதுதான். அதுவும் இந்த வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இன்னொரு வாடகை வீடு ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போய் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள அப்பா போதும் ஆயிரும்ல. அப்படி ஒரு ஃபேமிலியா தான் இந்த படத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க சரத்குமார் சார் ஃபேமிலி. இதுல சரத்குமார் சாரோட மனைவியா தேவயானி மேம் நடிச்சிருக்காங்க. இவங்களோட மூத்த பையனா சித்தார்த் ப்ரோ நடிச்சிருக்காப்ல. சித்தார்த்துக்கு சிஸ்டரா மீதா ரகுநாத் மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை ஆரம்பத்துல இருந்து எப்படி நகருதுன்னா, எப்படியாச்சும் சொந்த வீடு வாங்கிடணும்பா அப்படின்ற கோலோட தான் நகருதே. சரத்குமார் அவரும் எக்ஸ்போர்ட் கம்பெனில கணக்கு பிள்ளையா வேலை பார்த்து முடிந்தளவு அவரும் எஃபோர்ட்ஸ் போட்டு ஒரு 7.5 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த காசுக்கு தான் ஆப் வைக்கணுமே. அதுக்கு தானே நம்ம சித்தார்த் ப்ரோ இருக்காப்ல. 12th மார்க் கம்மியா வாங்கிட்டாப்ல. அப்புறம் எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்? அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல தான் போகணும். இவர் எக்ஸாமே எழுதலைங்க, போய் கிரிக்கிட்டு இருந்தாருங்க. எப்படிதான் பாஸ் போட்டாங்கன்னு தெரியல. ஒரு பாஸ் ஆனதே பெரிய விஷயம். சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நீயாச்சும் நல்லா படிக்கணும் மைனேன்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் வச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடுறாரு உங்க அப்பா. சரி அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டுருக்காரு, ஒழுங்கா படிக்கணும்னு இல்லாம இவர் பாட்டுக்கு லவ்வரை பார்க்க கிளம்பி போயிட்டாருங்க. இப்படியே கொஞ்ச நேரமா கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் அரியர் வச்சு கிளியர் பண்ணி வச்சு பாஸ் ஆகி ஒரு வழியா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டாரு. வேலைக்கு சேர்ந்தோன்னே இவருக்கு ஹோம் லோன் ஆப்ஷன் கிடைக்குது. சரி அப்பாட்ட போய் சொல்லுவோமேன்னு போய் சொல்றாப்ல. அப்பா ஹோம் லோன் கிடைச்சிருக்குப்பான்னு. அவங்க அப்பா நீ ஒன்னும் பண்ணாடா மைனே, தங்கச்சிக்கு வயசாயிருச்சு, கல்யாணம் பண்றதுக்கு 25 லட்ச ரூபா வேணும், எப்படியாச்சும் கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. இவங்களும் குடும்பமா சேர்ந்து பெரிய இடம்னு உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று பார்த்தா அந்த பொண்ணு புருஷனோட மண்டையை உடச்சு வீட்டுக்கு வந்துருச்சு. இப்படியே கொஞ்ச நாள் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காரு அப்பா. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சா தெரியல, இது வேலைக்கு ஆகாதா மாப்பிள்ள, நம்மளால எப்படியும் வீடு வாங்க முடியாது, மயனுக்கு பெரிய இடமா பார்த்து பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதான முடிவு பண்றாரு. நம்மோட்டால எப்படிப்பட்டாலு ஆகா பெரிய இடத்துல கோர்த்துட பாக்குறாரா நம்ம அப்பா அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு ஆளை விடுங்கடா, எனக்கு என் ஆளு ஐஸ்வர்யாவே போதும்னு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, ஆடியன்ஸ் ஒரு பக்கம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு வீடு வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு. இப்படியே படம் ஓடிக்கிட்டு இருக்கு, 1.5 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இவங்களோட கனவான சொந்த வீட கடைசியில வாங்கினாங்களா இல்லையான்றது மொத்த கதையாவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இந்த படம் எமோஷனலி ஃபேமிலி டிராமா மூவியா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை மூலமா நிறைய இம்பார்ட்டன்ஸ் மெசேஜஸ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அப்புறம் கொடுத்த கேரக்டர்ஸை எல்லாமே நீட்டா நடிச்சிருந்தாங்க. யோகி பாபா என்ன இடையில ஒரு 10 நிமிஷம் காமெடி வந்துட்டு போவாப்ல, அதுவுமே கொஞ்சம் பாக்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. டைம் இருந்தா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல மூவியாவே சொல்லலாம். என்ன மாப்பிள நீலாம் சொந்த வீடு கட்டிட்டியா? இல்ல மாப்பிள கட்டணும், கட்டுறேன் பாரு மாப்பிள பெரிய வீடா. கட்டு பெரிய வீட்டா கட்டி நீ வாட்டுக்கு சின்ன வீட்டு கையில கொடுத்துட்டு போயிடாத.